அழுக்கு போச்சு தழுக்கு போச்சு முத பிள்ளையோட சாமி முத பிள்ளையோட கட்டல மேயற கண்ணாங்கோலி தல தல வரண்டா குத்துறா என்னை கண்டாய் என்னை கண்டாய் என்னை கண்டா உன்னை கண்டா அச்சம் மடம் பயம் பயம் நான் வீரமா இப்படி சொல்றேன் நீ என்ன அச்சம் அச்சா மடம் ஞானம் பயம் பயிர் படம் சீரான்
வாங்க சீரா இருந்துள்ள தெய்வீக சபை மேலோகத்திலே குடியோம் தம்பி கம்பெனி சேர்ந்து பூச்சிலே சேராது மேலோகத்திலே குடியோம் கூலோகத்தில் குடிபடியா ராஜசபை ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க சொல்ற மாதிரி சொல்றேன்னு தான் சொன்னேன் அப்படி நண்போடு அப்பயும் பாரு அந்த மீன் விற்கிற பத்தி போகுது ஓடிவிடியா இது ராஜசபை இது ராஜசபை இந்த ராஜசபை யாரால் அடையாற்றம் மகா கும்பாபிஷேகத்தை முனிப்பனுக்கு பண்டிகை முன்வைத்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னேற்ற ஊர் பேர் கேட்டீங்க என்ன ஊர் பேர் யாரும் சொல்றாங்க நான் கரெக்டா சொன்னேன் நீ சொல்லி தெரியுமா சுட்டப்பட்டியான் மனைவி எழுந்தருள முனேஸ்வரன் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு என்ன மணி அந்த முன்னிட்டுலாம் சொல்ல ரெண்டு ஆம்பளை சாமி ரெண்டு பொம்பளை காலகாண்டி விழிப்பன் கும்பாபிஷேகம் 42 மண்டல பூஜை முடிந்து இன்று இந்த கலால் விழிப்பனுடைய திரு பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இன்று நாடகம் தெருக்கூத்து என்ன நாடகம் இன்று வைக்கிற நாடகம் கந்த புராணம் கந்த புராணத்தை ஒரு மாமா விழாப்பட்ட எதற்கு மனது பண்ண உயிரோட ஊரு போய் சேர மாட்டேன் கந்த புராணத்தை ஓர்கிளை சாமி ஆளே என்ன சொல்ற ஏது என்னது நெஞ்சரியும் நெஞ்சு எரியும் ஆமாங்க என்னது நெஞ்சு அறியும் திற விளக்க வைத்தா இந்த தெய்வம் அறியுமா அறியும் அன்னபோயன் எப்படிங்க எப்படா கரிசா பாடு எப்படி 4 கிலோ கறி தின்ன என்னன்னு சொல்லாத சின்ன மாவட்டம் முன்ன வச்சுக்கிட்டு பொய் பேசக்கூடாதா 4 கிலோ தின்ன உண்மைதான் நான் 3.5 கிலோ அப்படி அன்னபோயனும் நமக்கு அமர்களித்து இந்த வைத்துள்ள நாடகம் கார்கோடகன் சூர சஞ்சாரம் ஆராத்தை பிரியோரால் ஏவித்து சொன்னாலும் அடிக்கிறேன் நாம அடிவார்கள்
ஓ அடி வரலாம் நடத்து வருகிறோம் நீ சாப்பிடுற நீங்க நாராஜே தெரியவா என்ன சொல்லாத வித்தை சட்டை கொடுக்காத வித்தை கரையனை அடிச்சாலும் வராது எப்படி வரும் நாடகத்தை நான்யா ஏன் பெயர் என் பெயரை கண்டால் மேலே ஏழு மேலே ஏழு கீழே ஓலை கீழே ஏழுங்க கீழே லோகத்தில் பெயர் லோகத்தின் பெயர் லோகத்தில் பெயர் லோகத்தின் பெயர் மேலே ஏழு மேலே ஏழு என்னன்னா உலகம் என்னென்ன உலகம் நான் சொல்ற மாதிரி சொல்லணும் சொல்றேன் இல்ல மத்தளக்காரன் இல்ல வாயு வண்ண வரண பண்ண சூரிய பண்ண சந்திர பண்ண வியாபாரம் குமார பண்ணணும் சுத்தம் பரதம் தஜபரணம் மேலே உலகம் ஏறி சொல்லி வாயு மண்டலம் வாயுமண்டலம் மரண மண்டலம் மரணமண்டலம் சூரிய மண்டலம் சூரியமண்டலம் மேக மண்டலம் மேகமண்டலம் குபேர மண்டலம் குபேரமண்டலம் சந்திர மண்டலம் சந்திரமண்டலம் இப்படி மேலே ஏழு மேலே ஏழு கீழே கீழே ஏழு என்னென்ன கீழே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் ஏழு உலகம் என்னென்ன அதல எதல நான் என்ன சொல்றேன் எதெல்லாம் நித்த ஆதரங்க லோகத்தில் பெயர் சொல்லு லோகத்தில் பெயர் லோகத்தில் பெயர் நான் அதெல்லாம் வரேன் நீங்க எதெல்லாம் வரேன் லோகத்தின் பெயர் லோகத்தின் பெயர் அந்த லோகத்துக்கு அதெல்லாம் என்ன பேரு அதெல்லாம் இருக்குதா சரி சொல்லி போறேன் அதெல்லாம் எதல லோகத்தின் பெயர் லோகத்துக்கு சரி அதெல்லாம் எதல
நீ தாயா அதெல்லாம் யோகத்தின் பெயர் யோகத்தின் பெயர் இப்போ வந்துருச்சு என்ன வந்துருச்சு இல்லைங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து விட்டது ஐயா அப்படியே வச்சுக்கிடுவேன் அதெல்லாம் சுதல அதெல்லாம் சுத்தல அதெல்லாம் சுதல அதெல்லாம் சுதல அதெல்லாம் சுதல அடிக்கும் போது கண்ணு கலந்தது ஒன்று சால்வி கட்டு அது போயிருக்காது அப்படியா அதெல்லாம் சுதல அதெல்லாம் சுதல தராதல தருதல லோகத்தின் பெயர் ஓ யாரு தருதல உண்மைதான் 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 இப்படி என்று சொல்லலாம் மகாதல மாதல அப்படி விளம்பரம் பண்ற ஊர்ல ஒரு சின்ன விளம்பரம் உண்மைதான் உண்மைதான் மகால வைத்துக் கொண்டு இருப்பது உண்மைதான் 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 என்னன்னு சொல்ல வந்தாங்க உண்மைதான் உண்மைதான் உலக விஷயம் நான் இருந்த விஷயம் சொல்லிதான் தெரியுமா போங்கடா போங்கடா திருட்டு பிள்ளைங்களா மகால வச்சிருக்காங்க மாலை வச்சிருக்கான்னு சொல்லி ஏன்டா மானத்தை வாங்குறீங்க ஏதோ ஒரு நாள் பாடத்துல வச்சிருந்தா இது ஊர் புறஞ்ச சொல்றீங்க மகால வச்சிருக்காங்க மகால வச்சிருக்காங்க அப்படி பேர் எடுத்து கொடுக்கணும் 3 நாள் வரைக்கும் இருக்குடா 3 நாள் வரைக்கும் வச்சிருக்கீங்க ஆனா இதெல்லாம் வெளியில 4 பேருக்கு முன்னாடி சொல்லுவோம் என்னன்னு சொல்லி எவ்வளவு எந்த கொத்தியாத்தான் தெரியுங்களா உங்களுக்கு இதெல்லாம் கணக்கு லோகத்தில் பெயர் வாடா கூட்டு வாடா கூட்டி ஒரு சப்பளம் நீ வரலைன்னா ஆள் வச்சிருக்கிறேன் அதால சுத்தல தராதால மகாதால பாதால ராஜால மத்தியமும் சொல்லுங்க அதால சுத்தல தராதால மகாதால பாதால ராஜால மத்தியமும் அதெல்லாம் சொல்லலாம் தராதெல்லாம் பாதாள மத்தியமோ கஞ்சால கண்ணு மண்டலத்தை நாயக செய்ய கரெக்டாக சொன்னேன் அதுல அதுல நான் எப்படி சொல்றேன் அதுல அதுல சுதல தராதால தருதல தராதால தராதல மகாதால மகாதல பாதால பாதாள ராஜதால ரசத்தல என்ன ரசத்துல பருப்புல என்ன பருப்பு என்ன ரசம் நீங்க சொல்ற மாதிரி தானே ஆள் மண்டபம் இது என்ன ரவுடியா ரவுடியான்னு கேட்டேன் இது என்ன ரவுடியா முன்னாடி இது என்ன ரவுடியா வேலை கூத்துல என்ன பண்ணும் என்ன பண்ணும் பயங்கர கூட்டிட்டு போய் என்ன பத்தி தெரியல என்ன பத்தி தெரியல பைக் எப்படி ஓட்டணும்னு தெரியுமில்ல ஒரு நாளைக்கு நம்பி உட்காருவியா செத்து போயிரு வீணா செத்து போயிருவ உங்க வச்சுட்டு செத்து போயிருவ வீணா செத்து அப்படி அப்படி வீரர் வேளாண் போட்டுபடி ஆகிய போட்டுபடி ஆகிய யாருக்கும் யாருக்கும் இணையாத நெஞ்சம் என்னகாத நெஞ்சம் யாருக்குமே இருங்க பயப்பட மாட்டேன் இருங்க 1.5 ஜம்பல் நான் வாங்கணும்னா அவன் வாங்கணும் நான் கேட்கறேன் கார்பரா
தம்பி இன்னும் உட்காருங்க. என்னை ஈன்றெடுத்தாரே என் தாய் தந்தை அதை சிறு கத்ரோ வினவை சரியாக 13 பேர் 13 ஆமாண்டா என் தந்தையார் காசிப்பர் காசிபெருக்கும் அது திதிக்கும் வெள்ளத்தை அது திதி கத்துர வினதை தந்தையாருக்கு 13 மனைவி சொல்லியே நீ ஒண்டி ஒருவனாக பிறந்தையா காசிபெருக்கும் அது திதிக்கும் கத்துர வினதைக்கும் நாங்கள் யாரா தெரிவித்து நான் கூடி பிரதமர்
நான் கூடி பிறந்தவர்கள் யார் யார் பிறந்தோம்? என் தந்தையா 13 மனைவி திருமணம் ஏன் செய்யணும்? அப்படியா? தக்கனம் தரணியும் இருவரும் கூடி 50 பெண் குழந்தை பெற்றெடுத்தார். 50 பெண் குழந்தைகளை. ஆமா, 50 பெண் குழந்தையும் யார் யார் கொடுத்தார்? எதுக்காக கொடுத்தார்? இந்த உலகத்தை பிரமதியை செய்யணும். செய்ய வேண்டும். என்னது உலகத்தில பிரபஞ்சம் அப்படி அன்று 50 பெண்களை பெற்றெடுத்து சந்திரனுக்கு 27 பெண்கள். 27 பெண்கள் சந்திரனுக்கு 27. வாங்க. யம தர்மனுக்கு மனிதர்கள் சொல்லப்பட்ட தென் திசை ஆண்டு வரக்கூடிய அந்த யம தர்மனுக்கு 10 பெண்கள். 10 மொத்தத்துல 37 சபா. என் தந்தையார் காசிபலிக்கு 13 மனைவி திருமணம் செய்து கொடுத்தார். 13 ஒரு 37 50ஆவதுங்க. அப்படி என் தந்தையார் 13 மனைவி திருமணம் செய்து நாங்கள் யாராவது பிறந்தோம். அதுக்கு பிறந்த அரக்கர்கள், திதிக்கு பிறந்த தேவர்கள், அதுக்கு பிறந்த அசுரர்கள், திதிக்கு பிறந்தவன் தேவர்கள். நான் என்ன இனம்? நீ என்ன இனம்? நான் கத்ருவுக்கு பிறந்தவன். ஓ, கத்ருவுக்கு. நான் இப்ப யார்? கத்ருவுக்கு பிறந்தவன். நான் பாம்பு இனம். ஓ, பாம்பு. ஆமா. டேய் மெத்தலகார புடிச்சிட்டு ஊம்படா. என்ன சொல்லிட்டுக்கிறேன்? அவனுக்கு நான் கொடுக்குறாளா? அவன் வாங்குவான், நான் கொடுக்கணும். அப்படி நான் கத்துறவுக்கு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 103 பேர் பிறந்தோம். 103 பேர் ஆண் மக்கள். கடைசியா பிறந்தவள் என் தங்கை ஜலக்கரை. இல்லையா இருக்குதுப்பா. போட்டா தங்கச்சி இருக்குதா இல்லையா? இருக்குதுப்பா. ஒண்ணுக்கிற ஊர்லாம் மச்சான் விட்டாரு. அப்படியா? ஒண்ணுக்கிற ஊர்ல அந்த மாமட்டு கூட கொட்டப்பள்ளியா பிறந்த கூடலாம் எனக்கு மாமச்சன்னு கொடுத்தான். பெரிய பொண்ணு என்ன ஆகுது? பெரிய மாமனாரு. சின்ன மாமனாரு. சின்னமா இல்லைங்க. சின்னமா என்ன? சின்ன மாமியா. சரிங்கண்ணா. பெரிய மாமியா. நாங்கள் 103 பேர் ஆண் மக்கள். கடைசியாக பிறந்தவன் தங்கை ஜலக்கரை. இப்படி 104 பேர் பிறந்தோம். பிறந்த ஆளும் ஆண்டு வர கொடி தேசம். சபா 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 சபா. ஒற்றா மச்சான். நல்லா ஒற்றா சகல. சகலன்னு சொல்லிட்டு எங்க அக்கால பண்ணிட்டானா? எங்க அக்கா அதே இடத்துல செத்து போயிருவா. உங்க அக்கா விராட்டுங்கிற அப்படி நான் எப்பரா பண்ண முடியும்? நாங்க இருந்த ஜோடு உங்க அக்கா அத்த ஜோடு. அதுக்காக வளர்க்கணும். வளர்த்திட்டு தான்டா கிராஃபி ராஜு. அதுக்கு அதுனா லைட் கம்பு தானோ. லைட் கம்பு அது கேட்டாக்குது. அண்ணா நாங்க 104 பேர் பிறந்தாலும் நான் வாழ்ந்த தேசம் எங்கே?
கணத்திலேயே சின்ன பொம்பள மேட்டூர் பட்டிக்காடா அண்டர் காலத்திலேயே சின்ன பொம்பள மேட்டூர் பட்டிக்காடா இல்லைங்க, அதான் இறம சென்னைக்கு போகும்போது கத்துறாங்க. நான் அதான் கார்கோடா இருந்தாலும் நான் கார்கோடையா பாம்பா இருந்தாலும் நான் வாழும் தேசம் நீங்க 10 நிமிஷம் அமைதியா கேளுங்க. இந்த பாம்பு என்பது ஏன் பூமி கீழே இருக்குது? ஏன் பூமிக்கு கீழே இருக்குது? பாம்புக்கும் கருடனுக்கும் கருடனுடைய நெவல்பட்ட பாம்பு சித்திரமா கருடன் வந்து பாம்பை கொத்தி தூக்கி போக தேவையில்ல. புராணத்துல இருக்குது, புராணத்திலே இருக்கு. நேர்ல பார்த்தது இல்ல, நான் பார்த்தது இல்ல, நானுமே பார்த்தது இல்ல. இருந்தாலும் கருடன் நெவல்பட்ட பாம்பு சித்திரமாங்க. இந்த பாதாள லோகத்துக்குள்ள பூமிக்குள்ள ஏன் பாம்பு வங்கலாத குடி இருக்குது? பாம்பெல்லாம் வங்கு போடாது. பாம்பு வங்கு போறது பாத்துக்கிறியா? கரையான்னா உங்க புட்டு கட்டுது. கரையான் புட்டு கட்டும். புட்டுகள்ல பாம்புக்கு என்பதெல்லாம் மூட நம்பிக்கை. அந்த பாம்பு எதனால புத்துக்களை போகுது? அந்த கரையான திங்க போகுது. அதனால புற்றுக்கண்ணு அந்த புற்றுன்னு பேர் என்ன? பிளக்கன் துபாரம். பிளக்கம் இல்ல, பிளக்கன் துபாரம் அப்படின்னு விளக்கமா சொல்றேன். இதை தெரிஞ்சியாக 10 நிமிஷம் சத்தம் போடாதீங்க. எப்படி 10 நிமிஷம் முடிஞ்சு சத்தம் போடாதீங்க, அப்புறம் போடுங்க. தெரியாத விஷயத்த தெரிய காட்டணும். ஆமா, எப்படி தெரியாத விஷயம் உண்மையோ பொய்யோ? நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சு சொல்லிவிடலாங்க. ஆமா, நாடு பூமிக்கு அடியே பாதாள லோகம். நாங்களா பாம்பின் இனம். பத்தான சொல்லிச்சு 10 நிமிஷம் சத்தம் போடாதீங்கன்னு. நாங்களோ பாம்பின் இனம். நாங்கள் பாம்பு இனம். இந்த பாதாள லோகத்துக்குள்ள நாங்க ஏன் மறைமுகமாக வாழ்றோம்? எங்களுக்கென்று சரியற்ற பகையாளியார் அவர் யார் தெரியுமா? இப்ப தெரியுமா? அறிவிக்கு அப்பா மோத்திர தண்ணி இருக்குறா, பாத்திர தண்ணி இருக்குறா. அப்பா
உங்களுக்கு எதிரியா? உங்களுக்கு எதிரியார்? என் சிறிய தாய் யார்? வினதை. என் சிறியதாய் பெற்றெடுத்தார். 2 பிள்ளைகள். கருடன், அருணன். சூரியனுக்கு ரதம் செலுத்தலாம் பாரு. அருணன். சூரிய பகவானுக்கு சாரதியாக இருப்பவன் அருணன். கருடன், அருணன், கருடன். இவங்களே எனக்கு எதிரி. ஏன் எதிரியானாங்க? என்ன காரணம்? அப்படி கேட்கணும். நீங்க பெரியமா பிள்ளைகள், அவங்க சிறியத்தாய் மக்கள். உங்களுக்கு எப்படி பகை வந்தது? அப்படி கேளு. விடமாட்டங்க. அந்த ஒரு சிலத்திலே என் தாய் கத்திருக்கும் வினதைக்கும் பாப்பா புத்திர சந்தானம் இல்லை. அதனால ஈஸ்வரனிடத்திலே வரம் கேட்டாராம். எப்படி? ஈசன் கேட்டா உனக்கு எப்படி பிள்ளை வர வேணும்? உனக்கு எப்படி பிள்ளை வர வேண்டும்? என் தாய் கேட்டா எப்படி? எனக்கு ஊர்வனை. ஊர்வனைன்னா பாம்பு. நிலத்துல ஊர்ந்து போது பாரு. ஊர்ந்து போகுது. அப்படி என் தாயார் கேட்டா என் சின்னமா யார் வினதை பறவையினம் கேட்டா பறவையினம். என் சிறிய தாய்க்கு 2 முட்டை. என் தாய்க்கு 104 முட்டை. 104 முட்டை. ஆமா. அப்ப என் தாய் எங்களை 104 பெற்றெடுத்தா ஒரு கோழி எப்படி அமையாது? அது போல 104 அந்த முட்டையில பிறந்தோம். யாரு? கத்ருவுக்கு. ஆமா. சரி. என் சிறிதாய் பார்த்தா நானும் அதாவது எனக்கு முழுவதா திருமணம் செய்த அக்கா கத்ரு குழந்தை பெற்றுட்டால. இந்த முட்டை இதுல கரு கூடி இருக்குமா? இல்ல கரு அழிஞ்சிருக்குமா? அப்படின்னு ஒரு முட்டை எடுத்து உடைத்து பார்த்தா அப்ப முட்டையில இருந்து யாரு? அது அருணன். சூரியனுக்கு சாரதி செலுத்துவன் அருணன். ஆமா. எப்படி உருவம்? உடல் கூடிக்கிச்சு. காலு கூடல. அவசரம் ஆத்திரம் அறுபது சத்திரம். ஆமாங்க. அவசரத்தில் எடுக்க முடிவு அது தோல்வியில முடியுமா? தோல்வியில தான் முடியும். சொன்னா அருணன் ஆனா சண்டால பாவி நான் கரு கூறுவது முன்பதாக ஐயே நான் கரு கூறுவது முன்பதாக இப்படி அவசரப்பட்டு முட்டையை உடைச்சேன். போனால் போகட்டும். என் கால் இல்ல. எனக்கு கால் இல்ல. என் கரை மட்டும் தான் இருக்குது. இருந்தாலும் இருக்கட்டும். நான் சூரியனை ரதமாட்ட போகிறேன் என்று போய்விட்ட அருணன் தாய்க்கு சாபம் கொடுத்து விட்டு சென்று விட்டா. மீண்டும் சொன்னான் எப்படி? அவசரம் பண்ண அம்மா மீண்டும் ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டையே உலகத்தில் அவனை யாருமே ஜெபிக்க முடியாது. பலசாலியா பிறப்பான். பொறுமையாக முட்டை விட தவணை பிறப்பான். காத்திரு என்று சொல்லி சூரியனுக்கு ஐக்கியமானா மீண்டும் பிறந்தான். அவன் யார்? அந்த சொல்றீங்களே யாரு? கோயிலா போய் மேல பிறந்தான். ஆமாங்க. அந்த குஞ்சு தூக்குறவன் கோழி குஞ்சுங்க. கருடாழ்வாள். அவன் பிறந்தான். பிறந்த உடனே நான் அண்ணன் தம்பியும் அதை விட்டு ஒற்றுமையா இருந்தோம். ஒரு நாள் ஒரு தினத்திலே என் தாய் கத்ரும் என் சிறிய தாய் வினதையும் குளக்கரை சென்றார். எதுக்கு? குளிக்க. அப்ப தூரத்தே தெய்வலோகத்து புறவை. புறவைன்னா புறா இல்ல, குதிரை. அந்த புறவைம்பாங்க. தெய்வலோகத்து புறவை. அந்த அப்ப தெய்வலோகத்து புறவை தூரத்துல இருந்துச்சான். உச்சமில்லாத புறவை. உச்சம் என்றா வெள்ளை புறவை ஒரே மச்சம் இருக்காதான். ஒரு கரிவிழி மச்சம் கூட அந்த உடம்பு இருக்காதான். அது யாரோட புறவை? தெய்வலோகத்து புறவை. அந்த குளத்தில் அறியாமல் இருந்துச்சான். அப்ப தெய்வலோகத்து புறவை பார்த்தா யாரு? என் சிறிய தாய். என் தாய் இடத்துல சொன்னா அக்கா தூரத்துல ஒரு குதிரை நிக்குது. அது தெய்வலோகத்து புறவை என்றா எங்க அம்மா கத்ரு தங்கா இல்ல. அந்த புறவைக்கு உச்சம் இருக்குது. வால்ல உச்சம் இருக்குது. அப்படியா? வா போகலாம். வேண்டாம். பொழுது அஸ்தமனமாக போகின்றது. இது பார்த்தால் புறவை ஓடிவிடும். மீண்டும் குலகரைக்கு வந்தேத்தான் ஆகும். காலையில தண்ணி குடிச்சு வரும். காலையில வந்து பார்ப்போம். அப்படி உச்சம் இருந்தா நீ எனக்கு அடிமை. யாரு? எங்க அம்மா சொல்றது. கத்ரு வந்து வினதிகிட்ட சொல்றது. தங்கா அந்த புறவைக்கு உச்சம் இருந்தா
நீ எனக்கு அடிமை. வினதை வந்து கத்ருவுக்கு அடிமை. அப்படி உச்சகலையண்டா நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொன்னான். சரி அப்படி ஆகட்டும். அரமனை வந்தா காலை விடிந்தது குலகாரி சென்றான். என் தாயார் என்னை கூப்பிட்டு கார்வாடா வாங்க வாங்க. தூரத்தில் ஒரு புறவை, அந்த புறவையினுடைய வால்ல நீ பாம்பு தானே, அப்படியே வால்ல சுத்தி தலையை உள்ள வச்சு படுத்துக்க. தலைய உள்ள வச்சு படுத்துக்காத தலைய வச்சு படுத்துக்காங்க. அந்த குதிரையுடைய வால்ல நான் சுத்தி படுத்துக்கிட்டேன். தூரத்துல இருந்து பார்த்தா என் சிறிய தாய் வினதை பார்த்து என் தாய் சொன்னா, அடி பைத்தியகாரி உச்சமல்லன்னு சொன்னேன். அந்த குதிரையின் வால்ல பாரு கருப்பா மச்சம் இருக்குது. ஆமாக்கா நீ சொன்னது உண்மைதான். இருந்தாலும் பரவாயில்ல, போனால் போகட்டும்டா. என் தாய் விடவில்லை. அடியே சண்டாளி, நான் சொன்னதுதான். அப்படி உச்சத்தை காட்டிவிட்டு நீ எனக்கு அடிமை அப்படி என்று நான் எங்களுக்கு என் தாயும் என் நாங்களும் அவனுக்கு எத்தனை சித்திரவதை செய்தோம். டேய் சிறிய தாய் என்ன நமக்கு பெற்ற தாயா? என் சிறிய தாய் பிறந்த அண்ணன் நமக்கு என்ன கூட பிறந்தவர்களா? அப்படி என்று எங்களுக்கு என்ன வேலை? என் சிறிய தாய்க்கு என் தாய்க்கு பணிவிட வேலை செய்யணும். கண்ண இப்படி திரும்பி உட்கார்ற அழுவாதரா. நான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். ஒவ்வொரு சூரவேசத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. ஒவ்வொரு சூரவேசத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு. அவன் எப்படி பிறந்தான், அவன் தாய் பேர் தந்தை பேர் என்ன அப்படிங்கிற வரலாறு இருக்குது. வந்த நாடு ஊர பேரை சொல்லிவிட்டு உள்ள போயிட்டா தெரிஞ்சதை செய்வோம். தெரிஞ்சதை சொல்றேன், ஊனு கேளுங்க, சத்தம் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதை வாடாங்க சொல்லு. நான் சொல்லி நானும் ஒரு அப்ப பார்த்தோம் இன்றுமே நீங்க அடிமை அப்படி என்று எங்களுக்கு என்ன வேலை? காலையில நாங்கள் 104 பேரும் அந்த கருடனுடைய முதுவேல ஏறி ரக்கை முதுகு காலெல்லாம் சுத்திக்குவோம். எங்களை தூக்கி செல்லணும். தூக்கி கொண்டு போய் மனமனாந்தர சோலையில உண்ணும். நாங்கள் அதாவது நான் அடுத்த வகுத்துக்கு அந்த ஆதாரம் தேர்ற வரைக்கும் அவங்களுக்கு காவலா இருக்கணும். சாப்பிட்ட உடனே மீண்டும் முதுகுலை தோல் மேல ரக்கமாக ஏறி திருப்பி ஏறி அதாவது எங்க லோகத்தில் உணவு விடணும். பார்த்தான், இதுக்கு விமோச்சனம் இல்லையா? என் தாயார் உன்னுடைய தாயார் கஷ்டப்படுகிறான். நான் உன்னடைத்து உங்களை சுமந்து என் ரக்கையெல்லாம் விருந்து விட்டது, என் உடம்புல சத்து இல்ல அப்படின்னு கேட்டான். எனக்கு நானே என் தாயும் என்ன செய்தா எங்களுக்கு விமோச்சனம், எங்களுக்கு விடுதலை. அப்படியா? வா. தேவர்கள் கடந்த அமிர்தம். தேவாமிர்தம் இருக்குது. யாருகிட்ட? அந்த இந்திரன் அண்ணங்கிட்ட. உனக்கு அண்ணன் தான், எனக்கு அண்ணன் தான். அவர் இடத்துல இருந்து அந்த தேவ அமிர்தத்தை பறிச்சுட்டு வா. இந்த அமிர்தத்தை கொடுத்தா உங்களுக்கு விடுதலை. அப்படி என்று அப்படியே தரியா என்று போனா இந்திரனிடத்திலே கருடன். ஆமா, இந்திரனுக்கும் கருடனுக்கும் சரியற்ற போ. இந்திரன் ஜெயிக்க முடியல. யாரு? கருடன்கிட்ட பகவான துதி செய்தான். அப்ப கண்ணன் வந்தா கருடாழ்வாரே நிறுத்து, ஏன் சண்டை? எதற்காக? எனக்கு அமிர்தம் வேண்டும், என் தாய் அடிமை நிற்கணும். அப்படி என்ன? அப்படியா? யாருக்கு அமிர்தம்? என் பெரிய தாய் பெற்றெடுத்த அந்த கருடா பெரிய தாய் பெற்றெடுத்த அந்த பாம்பு இனத்திற்கு அமிர்தம் தான். ஏப்பா, பாம்பு இனத்திற்கு அமிர்தத்தை கொடுத்தா இந்த உலகம் தாங்குமா? தாங்காது. அப்படி என்று இந்த அமிர்தத்தை கொண்டு சென்று குடு. அவன் சாப்பிடும் போது அமிர்தத்தை பூமியில் தட்டி விடு அப்படின்னா. அப்ப அமிர்தம் வைத்தான். நாங்க குடிக்கிறான் போகாது, தட்டிவிட்டான். அப்ப நாங்க பார்த்தோம், என்னடா இந்த அமிர்தம் வீணா போக கூடாது, இந்த அமிர்தம் வீணா போக கூடாது அப்படின்னு எங்க நாக்கினால இந்த தரையை அப்படி நக்கணும். நக்கிக்கிறீங்க அமிர்தத்தை. அப்ப அமிர்தப்பட்ட பூமியிலே போனது. அந்த பூமியில இருந்த அருகம் பிள்ளை நாங்க நக்கம் பாரு. இந்த அமிர்தத்தை அப்ப அந்த அருகம் பிள்ளை கிழித்து எங்களுக்கு ஒட்டை நாக்காய் இருந்தது, 2 நாக்காய் பிறந்தது. 2 நாக்கு. யார் 8 நாக்கு? இது விளக்கம். பாம்புக்கு 2 நாக்குங்கிறது இதுதான் விளக்கம்.
அந்த அமிர்தத்தில் அக்க போய் அமிர்த பூமி குடிச்சது. அருகம்புல்லு கிரிச்சு தான் அப்ப தரை இறக்கும் போது அருகம்புல் அறுத்து ஒத்தை நாக்கா இருந்தது, இரட்டை நாக்காக பிரிந்தது. ஆமா பாம்பு ரட்டனாக்குங்கிறோம்ல, இதுதான் விளக்கம். விளக்கம் இருந்தாலும் சொன்னாங்க அதே நீங்க பெரியப்பார் மக்கள், நான் சித்தப்பார் மக்கள், தந்தை ஒன்று தாய் இரண்டு, நீங்க மூத்த தாய் மக்கள், நாங்க சிறிய தாய் மக்கள். இருந்தாலும் எங்களை வஞ்சனம் ஏராளம், கொடுமை ஏராளம். நீ சொன்னது அமிர்தத்தை கொடுத்தேன், என் வேலை முடிஞ்சுச்சு. நீ குடிப்பீங்களா, நீ தரையில் ஊத்தீங்களா எனக்கு தெரியாது. என்னைக்கு ஸ்ரீதாய் மக்கள் என்று ஸ்ரீதாய் என்று பார்க்காமல் என்னைக்கே குடும்ப செய்தியோ இன்று முதல் சாபம் கொடுக்கின்றேன். எப்படி சாபம்? என் நிலையில பட்டாலே பாமையனா சாலக்கிறது புறா சாபத்தை. ஓ கருடன் சொல்கிறது, இந்த கருடன் சாபம் கொடுத்தா என்னுடைய நிழல் பட்டாவே உங்கள் பாம்பு இனம் சாகட்டும் போ. ஓஹோ அப்படி என்ன சாபத்தை கொடுத்தா? ஆமா. டேய் நாங்க சதுர சாதனை பட்டாளா பூமிக்கு மேலே வந்தால்தான் நிழல் படும், நாங்க சாவோம் அப்படின்னு நாங்கள், அதாவது இரவலே நாங்கள் இறைப்பருக்கு வருவோம். பாம்பு பாரு நைட்ல தான் சீனி அதிகம் வரும், ஆமா பகல்ல உள்ள போயிடும். ஆமா அப்படி நாங்கள் பூமிக்குள்ளே பாதாள வாட்டி பூமி கடியே வாழ்ந்து வருகிறோம். பாம்பு பூமிக்குள்ள வாழக்கூடிய காரணம் கருடன் சாபம், கருடன் நிழல்பட்டாவே பாம்பையும் அழிந்து விடும். அப்படி கருடனுக்கு பயந்து நாங்கள் பாதாளத்தை வாழ்ந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, அந்த அமிர்தத்தை யார் சாய்த்தா? அந்த கண்ணன் சூழ்ச்சியாகவே சாய்த்தா. ஆமா இந்த கண்ணன் உயிரோடு கூடாது, என்னைக்கு அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டு இருந்தா நமக்கு அழிவுண்டா, நம்ம வாழ்வாதாரத்தை கெடுத்தான். இவனை விடக்கூடாது. அப்படி என்று என் மூட்டண்ணன் யார்? நான் கார்கோடகன் அண்ணன் சூரன். யாரு? கண்டன் கண்டராசூரன். நேற்று தினத்தே தேவரை சிரமணிக்கு சென்று விட்டான். அந்த கண்ணனை நான் சிறப்பிடித்து வரேன். அவனை கொண்டு போய் சிறையில வைத்து நாம தவறி செய்ய சென்ற அமிர்தத்தை மீண்டும் கண்ணனத்தில் வாங்கி நம்ம உயிர் பிழைப்போம் பிடிக்கணும். அப்படி என்று நேற்று வைகுந்த சென்றார். நேற்று சென்ற அண்ணன் இன்னும் வீடு திரும்பல, ஏதோ சத்தமாக நாமல் இருவரும் அண்ணன் நேற்று தினத்தை சென்ற கண்டகாசூரன் வீடு திருமணம் சொல்லும் போது நாராயண அபயக்குரல். இது யாரா இருக்கும் தேடி பார்ப்போம். ஆகட்டும். சூரனாகப்பட்டவர் யாரோ தேவர்களை சிறைபிடிக்க போய்விட்டார் அண்ணன் என்று சொல்ல சமயத்தில், அதே சமயத்தில் யாரோ ஒருவர் நாராயணா என்று சொல்ல சமயத்தில் திருலோக சந்தாரியாகப்பட்ட நாரத மகாமுனிவராகப்பட்டவர் இப்பொழுது சபை நாட்டி வருகிறார்.